2வது பிறந்த நாளை அதெல்லாம் அண்ணன் தான் மனப்படம் பண்ணி வச்சிருக்காரு இந்த நைட்லாம் மக்கப் ஷார்ட் ஆக்ஷன். இதே நல்லா இருக்குடா, இதே போட்டு விளையாடலாம் போலடா. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கும். பேசுறா, நான் பேச மாட்டேன். அப்ப மூடி நான் போறா லைவ் ஓடிட்டு. ஹலோ செக். ஹலோ. கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. எலிமினேட்டர் முதல் மேட்ச் ரியா செலக்ட் வெர்சஸ் விஎஸ்ஆர். வண்டி எடுத்துருவோம் கவி, வெயிட் பண்ணுங்க ஒரு 2 மினிட்ஸ். பந்தல் அடிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் வண்டி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துருவோம். ஹலோ. தெலுங்கு கன்னடம் வரும். ஹலோ. லாங் பிரஸ் பண்ணுமா? ஹலோ மாமே, வண்டியை எடுத்து வெளியே விடுங்க. அந்தோனி ராஜ், கேட்டை கொஞ்சம் சாத்துங்க. ஹலோ. அம்பர்ஸ் பாரதி, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் போங்க. மகேஸ்வரன், ஸ்கோரர் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. அப்புறம் அம்பர்ஸ் 2 பேரும் ஆர்கனைசர் ஜெர்சி போட்டுக்கோங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் ரூல் தான், ஒரு டீமுக்கு ஒரு ரிவ்யூ. ரியா செலக்ட் அணியினர் டாஸ் என்று ஃபீல்டிங் தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, அதுக்கப்புறம் 6, 7, 8 3 ஓவரில் ஒரு ஓவர் வந்து பவர் பிளே எடுத்துக்கலாம். மொத்த மேட்ச் வந்து 10 ஓவர் மேட்ச். முதல் மேட்ச் எலிமினேட்டர் மேட்ச். தமிழ் ரெடி ஆயிட்டீங்களா? தமிழ் ஆட்டத்தின் முதல் பந்து, எலிமினேட்டர் முதல் மேட்ச். அருமையான பந்து வீச்சு, முதல் பந்து டாட். அருமையான பந்து வீச்சு தம்பி சூர்யா. முதல் பந்து டாட், முதல் பந்து டாட்.
முதல் ஓவர் ஆட்டத்தின் பவர் பிளே ஓவர். 2 ஃபீல்டர் மட்டும் வெளியில் இருக்கலாம். அவுட் சைட் தி பவுண்டரி 2 ஃபீல்டர் இருக்கலாம். மீண்டும் அருமையான பந்து வீச்சு. நாட் அவுட். அம்பயர் நாட் அவுட். மீண்டும் அருமையான பந்து வீசி கொண்டு இருக்கிறார் தம்பி சூர்யா. அருமையான பந்து வீச்சு தம்பி. அடுத்த பந்து பேட்ஸ்மேன், அருமையான கம்பேக் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து அருமையான சிக்ஸர். 6. Four 6
4 4 ரன்கள். அருமையான மீண்டும் ஒரு ஸ்வீப் ஷாட். கவி அருமையான ஷாட். 4 ரன்கள். நல்ல ஷாட் நல்ல ஷாட். பேட்ஸ்மேன் கிட்ட இந்த முதல் பந்தே 4 ரன்கள். மறுபடியும் அருமையான ஷாட்டுங்க. மறுபடியும் ஸ்வீப் அடிச்சாரு. 6 இந்த முறை கவி அருமையான ஷாட். 6 மீண்டும் அதே திசையில் 6 ரன்கள். முதல் 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சு பவுலர் சைடு பிரஷர் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன். அருமையான பேட்டிங். 6 பிஜிஎம் உண்டு பிஜிஎம் உண்டு. நல்ல கம்பேக் போலர் கிட்ட இருந்து. அருமையான டாட். போலர் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. அருமையான கம்பேக் போலர். ஒரு டாட். 2 பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு அருமையான டாட் போட்டிருக்காரு போலர். மீண்டும் மீண்டும் அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் அருணகிரி அண்ணன். அருமையான பந்து வீச்சு. மறுபடியும் ஒரு டாட். ஸ்லைட்லி. நல்ல போலிங் நல்ல போலிங். மீண்டும் ஒரு டாட். நல்ல ஷாட் கவி. மறுபடியும் ஸ்வீப்பே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்வீப் ஆடிட்டே இருக்காரு. அவருக்கு அதுல நிறைய ஸ்கோர் வருது போல. மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல ஷாட் கவி. மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க. இல்லை கீப்பர் நல்ல நல்ல த்ரோ நல்ல த்ரோ. கேட்ச் வரல ஏன்னா பால் கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சு. அருமையான சிங்கிள். ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. விக்கெட் இழப்பின்றி. இது ஒரு நல்ல ஸ்கோர் விஎஸ்ஆர் சைடில். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. விக்கெட் இழப்பின்றி. தம்பி சூர்யா தம்பி திரு எங்க அண்ணன் கார்த்தி அண்ணன். அலி உக்காருங்க அலி. நல்ல ஸ்கோர் 21 ரன். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. விக்கெட் இழப்பின்றி. விஎஸ்ஆர் டீமின் ஓனர் தாமு வந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அரவிந்த். ஃப்ரீ ஹிட் வேணுமா? பொறுமையாக தரோம். நல்ல ஒரு ட்ரிசில்ஸ் இருக்கீங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மூன்றாவது ஓவரின் முதல் பந்து. முதல் பந்து மூன்றாவது ஓவரில் வைட். அகலப்பந்து வைட். हिंदी में बारिश आई. ஐயோ கண்டினியூ பண்ணுங்க. இது சும்மா மேலே இருக்க கிளவுட்ஸ் தான். அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் போயிடும். கண்டினியூ பண்ணுங்க. போயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ். அருமையான ஷாட். இது கேட்ச் ஆகுமா? நல்ல ஃபீல்டிங்க. நல்ல எஃபர்ட். தம்பி சூர்யா கிட்ட இருந்து நல்ல எஃபர்ட். ஆனால் பால் அவர் ஏமாற்றி விட்டு 6 சென்டர் விட்டது. நல்ல எஃபர்ட். தம்பி சூர்யா கிட்ட இருந்து நல்ல எஃபர்ட். அருமையான போலிங்.
கம்பேக் விக்கெட். முதல் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளனர் ரியா செலக்ட் அணியினர். முதல் விக்கெட் ரியா செலக்ட். முதல் விக்கெட். அருமையான அருமையான பந்து வீச்சு. முதல் விக்கெட்டை இழந்துள்ளனர் விஎஸ்ஆர் அணியினர். அடுத்த விக்கெட் கேப்டன் அப்பு தம்பி. இவரும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். நல்ல முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். பிரதீப் மன்னிக்கவும் பிரதீப் அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். முதல் விக்கெட்டை அந்த அணிக்காக எடுத்துள்ளார். நல்ல பால், நல்ல ஷாட், அருமையான ஷாட். ஒரு ஓட்டங்கள். அம்பு சாரி அப்பு முதல் பந்திலே ஆன் தி மார்க். மறுபடியும் அதே ஸ்வீப் ஷாட்டு. மறுபடியும் 6. கவி நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஸ்வீப் ஷாட். மறுபடியும் 6. அருமையான 6. அந்த கேட்டு பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பால் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். மீண்டும் ஸ்வீப் ஷாட். அருமையான டேக்குங்க இது. எனக்கு தெரிஞ்சு இது கேட்ச் ஆஃப் தி மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. அருமையான கேட்ச். அவுட். அம்பையர் பாரதி அவுட் கொடுத்துருக்காரு. அருமையான கேட்ச். தம்பி சூர்யா அவர் ஒரு நல்ல ஃபீல்டர். அருமையான கேட்சை எடுத்தார். நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. 6க்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட். அருமையான கம்பேக். நல்ல கேட்ச். இது கேட்ச் ஆஃப் தி மேட்சாக கூட இருக்கலாம். சூப்பரான கேட்ச் தம்பி சூர்யா. அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி ஃப்ரீ ஹிட் அரவிந்தன். அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி அரவிந்தன். ஃப்ரீ ஹிட் அரவிந்தன் சொல்லிட்டேன். ஃப்ரீ ஹிட் அரவிந்தன் அவரு. லாஸ்ட் பால். 3வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் பிரதீப். அவர் ஒரு 6 கொடுத்தாலும் அருமையாக 2 விக்கெட்டை எடுத்துட்டு இருக்காரு. சூர்யா நல்ல கேட்ச். சூர்யா தம்பி நல்ல கேட்ச். அடடா நான் சொன்னல தம்பி எப்பயுமே இப்படி தான் ஒரு ஸ்டைலான கேம் ஆடுவார் அரவிந்த். முதல் பந்திலே ஆஃப் தி மார்க். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 2 விக்கெட் இழப்பிற்கு. அந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் அப்பு தம்பி கேப்டன் ஆடிக்கொண்டிருக்கிறார். மற்றும் ஃப்ரீ ஹிட் பிளேயர் அரவிந்த் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடுத்த ஓவர் இந்த டீமோட ஐகான் கேப்டன் ரியா செலக்டோட ஐகான் கேப்டன் விக்கி அடுத்த ஓவரை வீச வந்துள்ளார். சைடுல மழை வரதுனால உங்களுக்கு கேமரால அடிக்குதுடா. ஒரு சும்மா சைடுல ஒன்று கட்டி ஒன்று ஏதாவது ஒன்று இருந்தால் வேணும். ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பாரு. ஒன்று பந்தல் ஒரு சைடில் போகிறது வேணும். அப்படி இல்லைன்னா சரியா. ஆகா அருமையான பந்து. முதல் பந்தில் 1 ரன்கள் மட்டுமே. எடுத்துட்டு போய் இங்க வந்து அது எதுக்கு அங்க சும்மா தான் இருக்குது. எடுத்துக்கோ செல்லம். சில கோச்சுக்காத. நான் ஒரு சேர் பண்ண கூடாது செல்லம். நீ கோச்சு தம்பி நீ அந்த சேரை கொடுத்து இந்த சேரை நீ உட்காந்துக்கோ. பேசினே இரு. நீ என்ன நிப்பாட்ற? அருமையான பந்து வீச்சு. முதல் பந்திலே சிங்கிள். நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார் விஎஸ்ஆர் அணியினர்.
நல்ல போலிங் விக்கி கிட்ட இருந்து ஒரு டாட். இரண்டாவது பந்தில் ஒரு டாட். விக்கெட். விஎஸ்ஆர் கேப்டன் அப்பு தனது விக்கெட்டை இழந்துள்ளார். ரியா செலக்ட் அணியின் கேப்டனிடம். அருமையான விக்கெட். விஎஸ்ஆர் அணியினர் தனது 3வது விக்கெட்டை இழந்துள்ளனர். அடுத்த பேட்ஸ்மேன் யார்? அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி மூட்டுக்குத்து அலி. தம்பி அலி அடுத்த பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அலி. 3.3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37, 3 விக்கெட் இழப்பிற்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அமீர் அலி. சூர்யா நல்ல கேட்ச் எடுத்த பாணி. அருமையான கேட்ச் சூர்யா. அடுத்த பால் டாட். இந்த ஓவர் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்கு நல்ல முறையில். ரியா செலக்ட் அணியினருக்கு அது மிகவும் நல்லது. வைட் உதிரி வைட். 4வது ஓவரின் 4வது பந்து வைட். சாரி 5வது பந்து. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நீ போடா இங்க இருந்து வீட்ல எல்லாம் போங்கடா. நல்ல பேட்டிங். ஐயோ டைரக்ட் ஹிட் பட்டிருந்தா கன்ஃபார்ம் அவுட்டுங்க அமீர் அலி. டைரக்ட் ஹிட் பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவுட்டு. ஆனா ஒரு நல்ல ஒரு ரன்னை திருடி இருக்கார் அமீர் அலி. அருமையான உரையில் ஒரு சிங்கிள். இந்த ஓவரின் கடைசி பந்து. போல்டு விக்கெட். அந்த லெக் ஸ்டிக்கு கீழே விழுந்துச்சு. அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றனர் ரியா செலக்ட் அணியினர். போன ஓவரில் 2 விக்கெட்டு, இந்த ஓவரில் 2 விக்கெட்டு. செம கம்பேக். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39, 4 விக்கெட் இழப்பிற்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39, 4 விக்கெட் இழப்பிற்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? அசோக் அண்ணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அசோக் ப்ரோ. ஃப்ரீ ஹிட் அரவிந்த் தனது விக்கெட்டை இழந்து சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேன் அசோக் ப்ரோ. இவரும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். ஆனந்தன் பிளாஸ்டரின் நம்பிக்கை தூண் ராஜேஷ் வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பெரிய பில்லர் தான் இவர் எங்கள் டீமுக்கு. இவரோட அண்ணன் NKM A1 பெரிய பில்லர். 5வது ஓவரின் முதல் பந்து வீச வந்துள்ளார் மீண்டும் பிரதீப். கடந்த 2 ஓவர்களாக விஎஸ்ஆர் அணியினர் 2 விக்கெட்டை இழந்துள்ளனர். நல்ல முறையில் கம்பேக் கொடுத்திருக்கின்றனர் ரியா செலக்ட் அணியினர். நல்ல முறையில் ஹோப் செய்கிறார் முஸ்தாக் அண்ணன். ஐந்தாவது ஓவரின் முதல் பந்து 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39, 4 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஷாட்டு.
மீண்டும் டாட். அருமையான முறையில் பந்தை பிடித்தார் ஆனந்த். சொல்லுவேன் டிவிக்கு ஆனந்த்னு சொல்லுவா. நீ ஏதாவது சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது சரியா? பச்சை பாஸ் ஆனந்த். இது போதுமா? எத்தனை அடுத்ததுக்கு முன்னாடி நல்ல கம்பேக், போலர் கிட்ட இருந்து நல்ல கம்பேக். மீண்டும் ஒரு டாட், இரண்டாவது டாட், இரண்டாவது டாட். மீண்டும் டாட்டுங்க. மூன்றாவது முறையில் போலர் சூப்பரா பந்து வீசிட்டு இருக்காரு. ஒரு ஆப் சைடு ஒரு லெக் சைடு அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் போலர் பிரதீப். சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் பிரதீப். நல்ல ஷாட் கண்ட்ரிமேன் திசையில் 6. நல்ல ஷாட். 3 டாட் கொடுத்தாலும் அடுத்த பால் அலி அருமையான முறையில் அடித்துள்ளார். 6. கண்ட்ரிமேனுக்கும் லங்கானுக்கும் இடையில் 6. அருமையான 6. அருமையான முறையில் பேட்டிங் செய்தார் அலி. 6. ஹைட்டா இருக்க காமேஸே அங்க ஓட முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பாலை யாராலையும் பிடிக்க முடியாது. அடடா நல்ல சிங்கிளுங்க. அலி இவ்வளோ யோசிப்பார்னு நான் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால் சிங்கிள் ஆடி இருக்காரு. 5வது ஓவரின் கடைசி பந்து. பேட்ஸ்மேன்ஸ் வெளியில போகும்போது அம்பர் கிட்ட சொல்லிட்டு போங்க. மீண்டும் டாட். ஓவர். அருமையான பந்து வீச்சு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 4 விக்கெட் இழப்பிற்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 4 விக்கெட் இழப்பிற்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. அப்பு 46. 4 விக்கெட் இழப்பிற்கு. அப்பு சாரி 5 விக்கெட் இழப்பிற்கு. மன்னிக்கவும் 4 விக்கெட் தான். பேட்ஸ்மேன் பவர் பிளே 6, 7, 8 3 ஓவர்களில் பேட்ஸ்மேன் பவர் பிளே எடுக்கலாம். அந்த பேட்ஸ்மேன் பவர் பிளே அப்போ 3 பிளேயர் மட்டும்தான் 30 யார்டுக்கு வெளியில் நிற்கணும். 46. 4 விக்கெட் இழப்பிற்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 4 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த ஓவரை பந்து வீச வந்துள்ளார் தம்பி ஏழுமலை. இவரும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். நல்ல போலிங் ஏழுமலை. முதல் பந்தே டாட். முதல் பந்து டாட். 6வது ஓவரின் முதல் பந்து. அடுத்த பந்து வைட் உதிரி. அடுத்த பந்து வைட் உதிரி. எண்ணூரில் இருக்க யார் வேணாலும் அந்த குரூப்பில் போயிட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மேட்சை பார்க்கலாம். அவைலபிளாக இருக்கும். எல்ஐ ஸ்போர்ட்ஸ். மீண்டும் டாட். மீண்டும் ஏழுமலை சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 2 டாட். நல்ல ஷாட்டுங்க. போயிடுச்சு வெளியில. காமேஷ் விக்கியாலேயே தடுக்க முடியல. வெளியில போயிடுச்சு. அருமையான சிக்ஸர். அலி அவர் கண்ட்ரி மேன்ல மட்டும் தான் அடிப்பார்னு பார்த்தா அவர் லாங்கானையும் கிளியர் பண்றாரு. அருமையான சிக்ஸர் அலி. அருமையான சிக்ஸர்.
அலி, அமீர் அலி சிறந்த சிக்ஸர் லாங் ஆன் திசையில். கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே நின்றீங்கன்னா நல்லா இருக்கும் காமேஷ். வார வாரம் பண்ணுறது தானே. அடடா நல்ல கம்பேக் போலர் கிட்டேருந்து நல்ல முறையில் ஸ்லோயர் போட்டார். ஆனால் அது ஒரு ஓட்டங்கள் மட்டும். அலி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிக்ஸை வச்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்கை நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட கொடுத்துட்றாரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவர். நல்ல சிங்கிளுங்க. மீண்டும் லெக் சைடில் அருமையான ஒரு சிங்கிள் தம்பி சூர்யா. அவர்கிட்ட இந்த பால் மிஸ்ஸே ஆகாது. இந்த ஆட்டத்தின் ஒரு சிறந்த கேட்சை பிடித்தவர் தம்பி சூர்யா. கடைசி பந்து, 6வது ஓவரின் கடைசி பந்து. மறுபடியும் ட்ரை பண்ணாருங்க. ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55, 4 விக்கெட் இழப்பிற்கு. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55, 4 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் சொல்கிறேன், விஎஸ்ஆர் அணியினர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55, 4 விக்கெட் இழப்பிற்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பேட்ஸ்மனா ஆரோயர் நண்பன் எஸ்விஎம் நகரின் 3வது தெருவில் வசிக்கும் அசோக், செல்லப்பிள்ளை அசோக் அவர்கள் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன் கண்டிப்பாக இறங்குவார். அவர் ஆம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வார் படத்தில் வந்து இவருக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே கொடுக்கலாம் அவருக்கு. அவர் தான் எங்களதுல குட்டி ரித்திக் ரோஷன். கார்த்தி அண்ணன், கார்த்தி அண்ணன் மறையாதீங்க கார்த்தி அண்ணன். கேமரா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த பச்சை டிஷர்ட்லேருந்து வெளியில் வாங்க. தம்பி கார்த்தி அங்கே தான் இருக்கீங்களா? தம்பி கார்த்தி கை தூக்குங்க. கார்த்தி தூக்கிட்டார். அவர் தான் தம்பி. அவரும் ஒரு சிறந்த ஃபீல்டர். ஏழாவது ஓவரின் முதல் பந்து. மீண்டும் விக்கி. ஏழாவது ஓவரின் முதல் பந்து. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55, 4 விக்கெட் இழப்பிற்கு. 7வது ஓவரின் முதல் பந்து. மீண்டும் கேப்டன் விக்கி. ரியா செலக்ட் அணியின் கேப்டன் விக்கி. சரி விட்றா, நீங்க புதுசு வாங்கிட்டீங்க. அடடா நல்ல போலிங், நல்ல ஷாட், ஒரு ஓட்டங்கள். ஏழுமலை அவர் எண்ணூர்லேருந்து பொறுக்கி எடுத்தா அவர் ஒரு நல்ல ஃபீல்டர் கண்டிப்பாக இருப்பார் அந்த லிஸ்ட்டில். அருமையான ஃபீல்டிங் ஏழுமலை. நல்ல ஷாட்டுங்க ஆனந்த். அவரும் ஒரு நல்ல ஃபீல்டர் தான். அவர்கிட்ட இந்த பால் மிஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். போன வாரம் மட்டும் 2 கேட்ச் விட்டார். அடடா நல்ல போலிங். பட் பேட்ஸ்மேன் அருமையாக ஆடி இருக்காரு. அவர் ஓடும் போதே தெரியும். அவர் மிஸ்ஃபீல்டா. சூர்யாவிட முதல் பந்து மிஸ்ஃபீல்டாக இருக்கிறது. 4 சென்டர் தான் இல்லை. ஓட்டங்கள் 3 ஓட்டங்கள். பேட்ஸ்மேன் செம ஸ்பீடாக ஓடி இருக்காங்கப்பா. 3 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. அந்த கண்ட்ரி மேன் திசையில் அடிச்சுட்டு 2 பேர் மிஸ் பண்ணி 3 ரன். அலி அருமையான ஓட்டம் அலி. எல்லாத்துக்கும் காரணம் ஃபன்னோவெஸ்ட் டீ தான். நல்ல ஷாட்டு, கேட்ச். அந்த டீமோட ஓனர் குமரவேலண்ணன் சிறந்த கேட்சை எடுத்துள்ளார். நல்ல கேட்ச். விக்கி தனது 3வது விக்கெட்டை எடுத்துள்ளார் இந்த ஓவரோட சேர்த்து.
அருமையான விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் எங்கள் அண்ணன் ஆருயிர் அண்ணன் 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 எங்கள் ஆருயிர் அண்ணன் வருவாரா? வந்து விட்டார். எஸ்எம் நகர் 3வது தெருவின் நம்பிக்கை நட்சத்திரம் அசோக் அவர்கள். சதீஷ் அண்ணனுக்கு இவர் தான் செல்லப்பிள்ளை. அசோக் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஆனந்தன் பிளாஸ்டர் ஆகாஷ் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் அசோக், இந்த பக்கம் ஆகாஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அசோக். விஎஸ்ஆர் அணியின் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அசோக். அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி அரவிந்த். இல்ல வேணா, நான் தான் மாத்தினேன். எல்லோ அடடா, நான் சொன்னல அவர் நின்ற இடத்துல இருந்தே ஆடுவார். அருமையான பேட்டிங். டாட் முதல் பந்து. சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் விக்கி. மீண்டும் ஒரு டாட்டுங்க. நல்ல முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் ரியா செலக்ட் அணியின் கேப்டன் விக்கி. சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். 7 ஓவர் முடி. பாரதி ஓவரா? கடைசி பந்தா? கடைசி பந்து. தம்பி ஓவர் தானே? ஓவர் தம்பி. அதை தான் கேட்டேன். நீங்கள் தான் ஒன்று இருக்குன்னு நீங்கள். நாங்கள் ஸ்கோரரை திட்டிகிட்டு இருக்கோம் தம்பி. இங்கே அவர் தப்பாக போட்டார் நினச்சி மன்னிச்சிருங்க மகேஷ். ஆமாம் கரெக்ட். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59. நான் கேட்டேன், அந்த தண்ணி இருக்கு பாருங்கண்ணா. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59. 5 விக்கெட் இழப்பிற்கு. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59. 5 விக்கெட் இழப்பிற்கு. இந்த ஓவர் பவர் பிளே. பவர் பிளேனா 30 யார்டுக்கு வெளியில் 3 ஃபீல்டர் மட்டும் தான் வைக்க முடியும். மீதி எல்லா ஃபீல்டரும் 30 யார்டுக்குள்ளே இருக்கணும். இந்த ஓவர் பவர் பிளே. எட்டாவது ஓவர். ஹலோ செக். ஹலோ தம்பி சவுண்டு கேட்கலடா. ஹலோ செக். ஹலோ பண்ணிட்டேன். ஹலோ வரலடா. ஹலோ செக். ஹலோ இல்லை போடு மைக்கு தான். ஹலோ செக். ஹலோ செக். வைட் மைக் கேட்கல. ஹலோ செக். ஹலோ செக். ஹலோ செக்.
ஹலோ செக். ஹலோ வரலையடா. ஹலோ ஹலோ செக். ஹலோ 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 செக். என்னடா ஆச்சு? ஹலோ ஓகே, நல்ல சிக்ஸர். ஓகே, மீண்டும் ஒரு ஷாட். ஆனந்த் அவர் சிறந்த ஃபீல்டிங்ன்றதை நாங்கள் அப்பயே சொன்னல, அவரை தாண்டி இப்போ வரைக்கும் பால் போகவே போகாது. அருமையான ஃபீல்டர் ஆனந்த். பவர் பிளேவை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு அலி. போலரும் நல்லபடியாக போட்டுட்டு இருக்காரு. பச்சை பாஸ் ஆனந்த். மீண்டும் நல்ல ஷாட், கேட்ச், விக்கெட், செம கேட்ச். ஏழுமலை அவர் நல்ல ஃபீல்டர், நான் அப்பயே சொன்னல. அவர்கிட்ட பால் போச்சுன்னா அவர் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டார். அருமையான கேட்ச் ஏழுமலை, சிறந்த கேட்ச். அருமையான பந்து வீச்சு. அருமையான கேட்ச், நல்ல கேட்ச் ஏழுமலை. அடுத்த பேட்ஸ்மேன் வைரவேல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தாளமுப்பத்தை சேர்ந்த வைரவேல். இந்த கேட்டு கிட்ட இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்றீங்கன்னா நல்லா இருக்கும் மணி. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே வேணும். அது எப்பயுமே என் தம்பி விக்கி தான். உணவு ரெடி பண்ண காலைல சொல்லு. வந்து பேசினது 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தையும் கேட்கல வெளியில. இப்போ வரைக்கும் உணவு தான் பேசுறாங்க. காலை உணவு, மாலை உணவு பேசுறாங்க. மதிய உணவு பிரியாணி. அடடா நல்ல ஷாட்டுங்க. ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன். முதல் பந்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு, ஆனா அது படல. நல்ல முறையில் பந்து வீசி கொண்டே இருக்கிறார் காமிஸ். பவர் பிளேவின் கடைசி 2 பந்து. அடடா நல்ல ஷாட்டுங்க. மிஸ்ஃபீல்டு குமரவேலன். ஐயோ, ஏழுமலையும் மிஸ்ஃபீல்டு இல்லை இல்லை, அவர் ரிட்டர்ன் அந்த பாலை எடுத்துட்டாரு நல்ல முறையில். நல்ல ஃபீல்டர் ஏழுமலை. கடைசி பந்து, 8வது ஓவரின் கடைசி பந்து. வைட், உதிரி வைட். ரிவ்யூ கேட்குறீங்களா? ரிவ்யூ அம்பர் நீங்களே வந்து செக் பண்ணுங்க. அந்த கேமராவை போய் பாருங்க அம்பர், அங்கே சிஸ்டம் இருக்கு, அங்கே போய் பாருங்க. ஒரு ரிவ்யூ அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்சிருச்சு. நாம தான் போய் பார்க்கணும். நானே போறேண்ணா. அதான் இல்லைண்ணா, கோவப்படாதீங்க, நாங்களே போகிறோம். பாருங்கண்ணா, லைன் கிராஸ் ஆகுது பாருங்க. அது நம்ம பாரு. அங்கிருந்து பார்த்தா இந்த பாலுக்கு அப்படின்னா ஏன்னா இந்த லைன் கிராசிங் தான் நம்மளுக்கு தெரியும். அருணா மைக் ஆஃப் பண்ணா. இந்த லைன் கிராஸுக்கு பால் இப்படி போனா ஒயிடு தானா? ஒயிடு தான். இல்ல அப்படி போனா ஓகே, ஆனா உள்ள வருதுனா இல்ல, அத சொல்லல.
ஹலோ ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். 8 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67. 6 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67. ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். ரிவ்யூ ரீடைன்ட். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67. 6 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67. 6 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த ஓவர் பந்து வீச வந்துள்ளார் ஏழுமலை. இந்த மேட்ச் ஆனது 2 சைடும் 10 ஓவர் நடத்தப்படும். முடிகிற வரைக்குமே 10 ஓவர் மேட்ச் நடத்தப்படும். முடிந்தவுடன் எனக்கு புரியவே இல்லை. அந்த முடிந்த பிறகு அடுத்த மேட்ச் நடத்தப்படும். எப்ப சாப்பாடு போடுவீங்க? அன்னம் உணவு மாப்ள சொல்லு மாப்ள. ஹலோ ஹலோ எங்களுக்கு என்ன தெரியும்? அதுதான் உங்களுக்கு வந்து பாருங்கன்னு சொல்றது. நீங்க அதை கேட்க மாட்டீங்க. அததான் நீங்க இங்க இருந்து அதெல்லாம் பார்க்கணும். எப்பவுமே தெரியுதா? எங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, அதுக்கு தான் நான் பார்த்துட்டு போங்க, பிக் பண்ணிட்டு போங்க. அருமையான ஷாட்டு. கேட்ச் கிடைக்குமா? இல்லங்க. 6 சிக்ஸர். முதல் பந்திலே சிக்ஸர். வைரவேலு முதல் பந்திலே சிக்ஸர். ஹலோ சிக் ஹலோ 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 சிக் ஹலோ ஹலோ ஹலோ. அருமையான சிக்ஸ். அகலப்பந்து வைட். மீண்டும் நல்ல ஷாட். G1 மரத்துல பட்டுச்சுன்னா G1ங்க. G1 ஒரு ஓட்டங்கள். தம்பி G1 போட்டு கரெக்டா ஸ்ட்ரைக் மாத்திருங்க மகேஷ். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பிரிஞ்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருகிறது. மீண்டும் நல்ல ஷாட். பட் இது கேட்ச் போகும். அருணகிரி அண்ணன் கேட்ச். விக்கெட். அருணகிரி அண்ணன் அருமையான கேட்ச் எடுத்தார். விக்கெட். ஏழு மலை மலை மலை. அருமையான விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் கண்டிப்பா இங்க கார்த்தி அண்ணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் बारिश आ रहा है. 2 मिनट वेट कर रहा है. அருமையான கேட்சுக்கு அருணகிரி அண்ணனிடம் எதிர்பார்த்தது மான்வாக். என்றும் என்றும் உங்கள் ஆதரவில் பச்சை பாஸ் ஆனந்த். நெருப்புடா. டேய் எங்கடா இருக்க? எப்ப வருவ? ஆகா அருமையான 6. கார்த்தி அண்ணன் சிக்கு சிக்கு புக்கு. கார்த்தி அண்ணன் அருமையான 6. கார்த்தி அண்ணன். நான் தான் சொன்னல எங்க அண்ணன் கார்த்தி அண்ணன். கார்த்தி அண்ணன் அருமையான பேட்டிங். நான் சொல்றேன் சிக்கு புக்கு சிக்கு கார்த்தி அண்ணன். நல்ல கம்பேக் போலர் கிட்ட இந்த ஏழுமலை. அருமையான ஒரு டாட். ஒரு 6க்கு அப்புறம் அருமையான ஒரு டாட். ஏழுமலை தம்பி ஏழுமலை அருமையான ஒரு டாட். கடைசி பந்து 9வது ஓவரின் கடைசி பந்து. லாஸ்ட் பால் தம்பி லாஸ்ட் பால்.
மீண்டும் நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஓட்டங்களா 2 ஆகுமா? அசோக் ஓடுவதை பார்த்தால் கண்டிப்பாக அது ஒரு ஓட்டம் தான். ஒரு ஓட்டங்கள் மட்டும். 9 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 82, 7 விக்கெட் இழப்பிற்கு. 9 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 82, 7 விக்கெட்ஸ். 9 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 82, 7 விக்கெட் இழப்பிற்கு. இந்த ஆட்டத்தின் முதல் பகுதியின் கடைசி ஓவர், 10வது ஓவர். 82 கமேஷ், 82. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடக்கூடிய எண்ணூர் யங்ஸ்டர்ஸ் மற்றும் எண்ணூர் எலைட் 11 அணியினர் தயாராக இருக்கவும். செமிஃபைனலின் முதல் மேட்ச் அது. யார அனுப்பி விடணும் நீ சொன்னா நான் அனுப்பி விடுறேன். சிவபாலன் ஹலோ சிவபாலன் அனுப்புவா? சிவபாலன் நீங்க போவீங்க. அருமையான பந்து. நோ பால் இல்லங்க. அருமையான பந்து. நோ பால்லாம் இல்ல. அம்பர் வைட் ஆன் ஸ்ட்ரைட் அம்பர் கிட்ட கேட்டார், அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு ரிவ்யூ இருக்கு. பேட்ஸ்மேன் நீங்க வேணும்னா ரிவ்யூ கேட்டுக்கலாம். நாங்க ரிவ்யூ செக் பண்ணிட்டு கொடுப்போம், அவ்வளவுதான். அப்படியா? சரி, சாரி மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது இந்த ரூல், மன்னித்து விடுங்க. கோவப்படாதீங்க பிரதீப். நீ தான்டா சொன்ன ரிவ்யூ இருக்கு நீ போறே. யாரா நீங்க? சிவா, அதனால தான் என்ன மைக் பேசாதே. நீ ரிவ்யூ வந்து மகேஷ் انا நல்லா பண்றேன். இல்ல, அம்பையர்ஸ் கால்ஸ் ஃபைனல் கால். ஹலோ தெரியல தம்பி, எனக்கு இவனே தான் அது ஆரம்பத்துல டீம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டான். பேட்டிங் விளையாட பேட்டிங் டீமுக்கு வெறும் ஒரே ரிவ்யூ ஒண்டி தான் இருக்கு. சரி ஓகே. வைட் ரிவ்யூ கேட்க முடியாது. சரி ஓகே. ரெண்டாவது பாலும் டாட்டுங்க. இந்தடா டேய், ரெண்டாவது பந்து டாட். கடைசி ஓவரின் 2 பந்துகள் டாட். அருமையான போலிங் காமேஷ், இரண்டாவது டாட். நல்ல ஷாட்டுங்க. கார்த்தியானா அருமையா ட்ரை பண்ணாரு. ஒரு ஓட்டங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஓட்டம் மட்டும், ஒரு ரன். கடைசி ஆட்டத்தின் முதல் பகுதியின் கடைசி 3 பந்துகள். போல்டுங்க, இன்சைட் போல்ட். பேட்ஸ்மேன் அசோக், 6 நண்பன் அசோக் தனது விக்கெட்டை இழந்து சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேன் தாளங்குப்பத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி கார்த்தி, டெபுட்டி மேனேஜர் தம்பி கார்த்தி. அடுத்த பேட்ஸ்மேன் ஆட்டத்தின் கடைசி 2 பந்துகளை ஆட வந்து கொண்டிருக்கிறார். முதல் பகுதியின் கடைசி 2 பந்து. ஆதி பேனரா பாது கொஞ்சம் எடுத்துனோம்ப்பா. இங்கே நம்ம கேமரா இருக்குல்ல, சாரி சிஸ்டம் இருக்கு, அவர்கிட்ட கொடுத்து அந்த சைடில் கட்டுங்கப்பா. விக்கி தம்பி, விக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. அதுக்கு நல்ல ஷாட்டுங்க திரு தம்பி திரு. இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் வந்து அவுட். முதல் மீண்டும் விக்கெட். இந்த ஓட்டத்தின் கடைசி பந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தம்பி சூர்யா, நெட்டுக்குப்பத்தை சேர்ந்த தம்பி சூர்யா. இவர் ஒரு சிறந்த சர்க்கிள் பேட்ஸ்மேன் தம்பி சூர்யா. ஒரு காலத்தில் இவர் ஆடிய ஆட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு.
நீ ஸ்கோர் சொல்றீங்க உட்காரு. சிவாவையும் போடணும். பேட்ல பட்டுச்சுன்னா ஓடி எடுக்கலாம். இல்ல இங்க பட்டு ஓகே, ஒரு ஓட்டங்கள். எங்கள் 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 84, 9 விக்கெட் இழப்பிற்கு 85 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. அருமையாக அம்பர் பார்த்த உக்கும் பாரதி அவர்களுக்கும் சச்சு மகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. பச்சை பாஸ் ஆனந்த். கும்சு மாமா. செக். கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்றோடு முடிவடைகிறது. இது எண்ணூரில் இருக்க மக்கள் இல்லை எங்கே இருக்க மக்கள் வேணாலும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் யூடியூப்பில் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் இந்த மேட்சை நீங்கள் கண்டு கழிக்கலாம். வீட்டில் இருந்தே பார்க்கலாம், இல்லை கிரவுண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியினை தலைமை தாங்க வருபவர் அண்ணன் திமு தனியரசு அவர்கள், திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர், 1வது மண்டல குழு தலைவர். முன்னிலை வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் அண்ணன் மற்றும் பரிசு மற்றும் கோப்பையை வழங்குபவர் அண்ணன் எஸ் சுதர்சனன். சாதிக், நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் டாக்டர் கலாநிதி வீராசாமி, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், கழக அயலக அணித் தலைவர். சிறப்பு விருந்தினராக சாதிக் மற்றும் ஜெகதீஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர், கழக மீனவர் அணி துணைத் தலைவர் அண்ணன் KP சங்கர் MLA அவர்கள் மற்றும் 1வது வட்ட செயலாளர் அண்ணன் மு சிவகுமார் MC மற்றும் இந்நிகழ்ச்சியை நடத்துபவர் ஆருயிர் நண்பர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எண்ணூர் G கதிர். கவி என்ன பயலுகடா. நன்றி உரை வழங்குபவர் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட திமுக IT விங் ஒருங்கிணைப்பாளர் தம்பி A புவனேஸ்வர். அம்பர்ஸ் இல்ல தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. குமரவேல் அண்ணா. கும்சு மாமா, மாமா தண்ணி எப்போ மாமா வரும் கேக்குறாங்க இங்க. பத்தோர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 84. பாட்டு வேணாம் தம்பி. 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 84, 85 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. பாட்டு வேணாம், ஒன்லி டான்ஸ் மட்டும். நல்ல நல்ல பவுலிங் அண்ணா, கவியண்ணா சூப்பர்.
எதிர்பார்க்குறேன். அதனால இப்போலாம் காப்பிரைட்ஸ் அதிகமாயிடுச்சுல. இல்ல தம்பி ப்ரோ இல்ல ப்ரோ போடவே கூடாது ப்ரோ. அம்பஸ் 2 பேரும் தயார் நிலையில் இருக்கவும். செகண்ட் ஆஃப் 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 84. 85 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. விஎஸ்ஆர் ஓனரும் சிம்கைஸ் ஓனரும் ரொம்ப நேரம் டிஸ்கஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குப்பா, நீங்கள் தானே சிம்கைஸின் ஓனர்? குப்பா, நீங்கள் எதுக்கு இந்த கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நேற்று நைட்டு உங்களுக்கு கால் பண்ணோம் பேனர் அடிக்கும் போது, அப்போ நீங்கள் வரல. ரியா செலக்டிங் ஆனால் காலையில் பிளேயர் சாரி பிரதீப் வர்சஸ் சூர்யா. ரியா செலக்டின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தம்பி பிரதீப் மற்றும் தம்பி சூர்யா. தம்பி பிரதீப் மற்றும் தம்பி சூர்யா. 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 84. 9 விக்கெட் இழப்பிற்கு 85 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. அண்ணா சியா பேட்டிங் ஆடுங்க, பால் போட்டு பாரு ஆரம்பர். உடனே ரெடியான பிரதீப். நல்ல பந்து வீச்சு கவி. மேட்சில் எப்படி டாட் உலமான்றது தெரியாது. இந்த ஆட்டத்தின் ஒரு சிறந்த ஃபீல்டர் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து தாளங்குப்பத்தை சேர்ந்த தம்பி கார்த்தி. தம்பி கார்த்தி தான் ஒரு சிறந்த ஃபீல்டர். தேர்மன் திசையில் அவர் தான் எப்பொழுதும் நிற்பார், சிறந்த ஃபீல்டர். ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் சிக்கு. 10 ஓவருக்கு 85 அடித்தால் வெற்றி. முதல் ஓவர் பவர் பிளே. முதல் பந்தை வீச வந்துள்ளார் நண்பன் குமரவேல். நல்ல பாலுங்க. முதல் பந்து 1 ஓட்டங்கள், சிங்கிள். முதல் பந்து சிங்கிள், 1 ஓட்டங்கள். முதல் பந்து சிங்கிள். இந்த டீமோட சிறந்த ஃபீல்டர் தம்பி அரவிந்த், ஃப்ரீ ஹிட் அரவிந்த். நல்லா அடிச்சாரு, ஃபீல்ட் பவுலரும் நல்லா பிடிச்சாரு, ஆனால் கேட்ச் எடுக்க முடியவில்லை. இரண்டாவது பந்து ஒரு கேட்ச் மிஸ் செய்துள்ளனர் விஎஸ்ஆர் அணியினர். அடுத்த போல் டாட், மீண்டும் டாட், மீண்டும் டாட். கீப்பர் சைஸ் ஸ்லிப்பில் இருந்து நண்பன் அசோக் நல்ல முறையில் கைத்தட்டி கொண்டிருக்கிறார். அசோக் ஸ்லிப். நல்ல ஷாட்டுங்க. நோமேன்ஸ் லேண்ட் 4 பவுண்டரி. நல்ல முறையில் ஒரு 4. நல்ல முறையில் ஒரு 4. தம்பி ஆகாஷ் அந்த கேட்டை சாத்திருங்க. ஆகாஷ், அண்ணாமலை என்கின்ற ஆகாஷ் அந்த கேட்டை சாத்திருங்க. 4. நல்ல ஷாட் தம்பி சூர்யா. இவர் ஒரு நல்ல கேட்சை எடுத்தார் இந்த மேட்ச்சில். நல்ல முறையில் ஒரு 4 பவுண்டரி. முதல் பவுண்டரி ரியா செலக்ட் அணியினருக்கு முதல் பவுண்டரி. அடுத்ததே நல்ல ஷாட்டுங்க. கேட்சா, லெக் அம்பயர் கேட்ச், விக்கெட். 3வது விக்கெட்டை இழந்துள்ளார் தம்பி சூர்யா. ஒரு நல்ல பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அருமையான விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க விஎஸ்ஆர் அணியினர். தனது முதல் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் குமரவேல். தம்பி சூர்யா தனது விக்கெட்டை இழந்து சென்றுள்ளார் கீப்பரிடம். ஓவர் இன்னும் முடியவில்லை, ஒரு பந்து இருக்கிறது. அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி லோகேஷ். இவரும் ஒரு சிறந்த ஆட்டக்காரர். நெக்ஸ்ட் டீம் எண்ணூர் எலைட் 11s மற்றும் எண்ணூர் யங்ஸ்டர்ஸ். 2 அணியின் கேப்டன்களும் டாஸ் போட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 அணியின் கேப்டன் டாஸ் போடுறதுக்கு பந்தல் அருகாமையில் வரவும். இன்னும் சற்று நேரத்தில் ஆர்கனைசர்கள் அனைவருக்கும் பிரிஞ்சி வந்து கொண்டிருக்கிறது.
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தம்பி லோகேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி லோகேஷ். நல்ல போலிங்க. மீண்டும் ஒரு டாட். கார்த்தி அண்ணன் கிட்ட, கார்த்தி அண்ணா பார்த்து நீங்க ஒரு 2 ஓவர் போட வேண்டியது இருக்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ளார் யாருங்க? மீண்டும் கீப்பர். அந்த ஸ்லிப் நின்றுட்டு இருந்தார் குமரவேல். அப்பவே அவர் இருந்திருந்தாருன்னா டைவ் அடிச்சு பிடிச்சிருப்பார் அந்த கேட்சை. அப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. அப்போ இல்லை நான் அனுப்பி விட்றேன் இருங்க. மன்னிக்கவும். உதிரி வைட். உதிரி காமேஷ் வெளியில வந்து பேட்டை சுத்துங்க. உதிரி வைட். சிறிது சலசலப்பு ஏற்பட்டு விட்டது, மன்னிக்கவும். நல்ல ஷாட்டுங்க. போயிடுச்சா? 6. இந்த ஆட்டத்தின் முதல் 6ஐ அடித்துள்ளார் பிரதீப். இவர் வஉசி நகரின் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் பிரதீப். அருமையான பேட்டிங். முதல் 6 பிரதீப். தம்பி தம்பி அங்க சிஸ்டம் வச்சிருக்காருல, அவர் கையில் ஒரு தண்ணி, இங்கே இவர்கிட்ட ஒரு தண்ணி, லெக் சைடில் அவர்கிட்ட ஒரு தண்ணி. தம்பி இவர்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பா. இதை இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு பாருப்பா, ஏறி கொடுப்பா. இல்லை நீ அங்கே போய் கொடுத்துரு. சலோ நீ அங்கே போய் கொடுத்துரு. சிஸ்டம் வச்சிருக்காருல அவர்கிட்ட கொடுத்துரு. லெக் சைடு ஒன்று, இங்கே ஒன்று வச்சிரு, அவர்கிட்ட கொடுத்துடலாம். தம்பி நீங்கள் கொஞ்சம் சிவா சிவா மேலே கொடுத்துட்டு மட்டும் சிவா போகலாம். சிவா ஒன்றும் விழுந்துட தம்பி. லெக் சைடு அவர்கிட்ட கொடுத்துருந்தா. மீண்டும் நல்ல ஷாட்டு. ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஒரு ஓட்டங்கள். ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. இந்த ஓவரில் ஒரு நல்ல 6 கொடுத்திருந்தா கூட 2 ஓவர் முடி. மன்னிக்கவும், ஸ்கோர் தப்பா இருக்கு. மன்னிக்கவும், தப்பா போட்டார் ஸ்கோரர். மகேந்திரன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. பட் சிஸ்டமில் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகும். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. மகேந்திரன் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். 14. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சிங்கிள், அப்புறம் அவன் 6 ஒரு சிங்கிள், அவ்வளவுதான். ஒரு வைட் ஒன்னு. 10 ரன் இந்த ஓவரில். 10 ரன். இல்ல 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 இல்ல, லாஸ்ட் பால் சிங்கிள் இல்ல. ஐயோ தம்பி அவன் தப்பா போட்டான் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. தவறுக்கு வருந்துகிறோம் மிஸ்டர் ஏழுமலை. 15 ரன். மன்னிக்கவும். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. சலசலப்புக்கு மன்னிக்கவும். நீ இங்க இருந்து கிளம்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஷாட்டுங்க. போயிடுச்சா? அருமையான ஷாட். போயிடுச்சுங்க. லைனை தாண்டிடுச்சு. கண்ட்ரிமேன் திசையில் ஒரு 6. அருமையான ஒரு 6. பிரதீப் அருமையான ஒரு 6. ஒரு வைடு பேட்டை வெஸ்டார் பேட்ஸ்மேன். டாட் டாட். நல்ல ஒரு கம்பேக் போலர் கிட்ட இருந்து. டாட்.
சாப்பிட நல்ல நான் ஃபோன்லாம் கோலா வாங்குறேன். இல்ல புரியல. ஒரு 4 போடல. நான் 4 பாத்தியா இல்ல ஃபோன் போட்டேன். வரலன்னா நீ தான பார்க்கணும். நான் கையில சாப்பிடல ஃபோன் கேக்குது. சாப்பிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஒரு ஓட்டங்கள் மட்டும். அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் குமரவேல். சிறந்த முறையில் பேட்டிங் ஆடி கொண்டிருக்கிறார் ரியா செலக்ட் அணியின் பிரதீப். தம்பி தண்ணி குத்துறியாடா? டேய் என்னடா சாப்பிடுற இல்லடா? தப்பு. தண்ணி குத்து வாங்கி போய்டா. என்னன்னு கேளுடா. ஃபோன் பண்ணி. நான் வண்டி இருந்தா குடுங்க தம்பி. நல்ல ஷாட் தம்பி. 6 4 4 4 ரன்கள். நல்ல ஷாட் 4 4 ரன்கள். அருமையான ஷாட் தம்பி. 4 4 ரன்கள். நோ செல்சனா கதனா கால் பண்ணி சாப்பாடு கேளனா செல்சனா காலை உணவு கேளனா ஆஷா பிளாக்கா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லுங்க ப்ளீஸ் செட் பண்ணி அவன் எங்க தான் கையில நின்னுங்கறான் தம்பி அவன் இப்ப வாங்கலையா அப்ப அவன் வாங்குறதா போயிருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணு. மீண்டும் நல்ல ஷாட்டு. ஆனால் ஃபீல்டர் கிட்டே போச்சு. 30 ஆடே தாண்டல. ஒரு நல்ல கேம்பேக் போலர் கிட்ட இருந்து இரண்டாவது விக்கெட்டை இழந்துள்ளனர் ரியா செலக்ட் அணியினர். அடுத்த பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அடுத்த பேட்ஸ்மேன் ஏழுமலை. இவர் சிறந்த ஆல்ரவுண்டர். நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர் மற்றும் ஃபீல்டர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தம்பி ஏழுமலை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஏழுமலை. நல்ல ஷாட். மீண்டும் டாட். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 2 விக்கெட் இழப்பிற்கு. 42 பந்துகளுக்கு 59 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. அதை தடுத்தால் விஎஸ்ஆர் அணியினர் வெற்றி. தம்பி விக்கி அவர் ஒரு சிறந்த பவுலர். மாமா எங்கள் மாமா கும்சு மாமா. நெக்ஸ்ட் பவுலர் 4வது ஓவரை வீச வந்துள்ளார். பெரிய டிஸ்கஷனே நடக்குது இந்த டீம்ல. நெக்ஸ்ட் பவுலர் கவி. அந்த டீமின் நம்பிக்கை நட்சத்திரம். ஓப்பனிங்ல சிறந்த முறையில் பேட்டிங் ஆடிய கவி. நான்காவது ஓவரின் முதல் பந்து கவி. நல்ல bowling, நல்ல ஃபீல்டிங். சுரேஷ் அவர் ஒரு நல்ல ஃபீல்டர். சுரேஷ் உதிரி வைட்.
உதிரி வைட். இந்த ஆட்டத்தை வெளியிலிருந்து கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார் விஎஸ்ஆர் அணியின் ஓனர் தாமு மற்றும் சிம்கைஸ் அணியின் ஓனர் குப்பா மற்றும் பாப்பி. தம்பி சிம்கைஸின் ஐகான் ரூபா எங்கிருக்கிறார்? நல்ல ஷாட்டுங்க, அருமையான ஷாட். அவர் அடிச்ச அதே திசையில இவரும் அடிச்சிருக்காரு. 6 அருமையான ஒரு ஷாட். 6 6 அருமையான ஒரு ஷாட். 6 6 உக்கும் பிரதீப் குக்கும் ஷாட். 6 6 தம்பி. பால் பால் எடுக்க சக்தி, ஆர்கனைசர் சக்தி, அந்த பாலை பார்க்கலாம்ல, போதும்ல. ஆர்கனைசர் சக்தி, ஆர்கனைசர் சாதிக், ஆர்கனைசர் ரிஷி, அம்பர் மட்டும் பார்த்தா போதும். உக்கும் நந்தா, ஆர்கனைசர் நந்தா, நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு அங்க அந்த பால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. கொஞ்சம் அந்த பாலை பார்த்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல போச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். லெக் சைடு கொஞ்சம் பாருங்களேன் அந்த பாலை. ரிஷி நீங்க போக மாட்டீங்களா? பால் எடுத்து விட்டேன் ரிஷி. அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் பால் பாருங்கப்பா எல்லாரும். பால் கிடைத்து விட்டது. இந்த கேட் ஆண்ட இருக்கவங்க அந்த கேட்டை சாத்திட்டு நில்லுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மரத்தை தாண்டி வேணா நில்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆர்கனைசர் அஜித், மரத்தில் உட்காராதீங்க, மரத்தை தாண்டி நில்லுங்க. தம்பி சூர்யா, அடடா அருமையான சிங்கிளுங்க, அருமையான சிங்கிள். பிரதீப் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். ரியா செலக்டிற்காக பிரதீப். மூன்று பந்துகள் இருக்கணும். 4வது ஓவரின் 4வது பந்து. அருமையான சிங்கிள், அருமையான சிங்கிள். நல்ல முறையில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ரியா செலக்ட் அணியின் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும். அடடா நல்ல ஸ்லோயருங்க போலர் கிட்ட இருந்து. அருமையான டாட், அருமையான டாட், அருமையான டாட். இந்த ஓவரின் கடைசி பந்து, 4வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஷாட்டுங்க, பட் கேப்பில் தான் போச்சு. 1 ஓட்டங்கள். வைரவேல் பந்தை பிடித்து விட்டார். 1 ஓட்டங்கள் மட்டும். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36, 2 விக்கெட் இழப்பிற்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36, 2 விக்கெட் இழப்பிற்கு. தம்பி ஆதி தம்பி நீங்கள் அங்கேயே இருங்க. வெளியில் பால் போச்சுன்னா மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க தம்பி. ஓகே. 36 தம்பி, 36. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36, 2 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பவுலர் மன்னிக்கவும், அசோக். 36 பந்துகளுக்கு 49 அடித்தால் வெற்றி ரியா செலக்ட் அணியினர். நெக்ஸ்ட் பவுலர் ஆரோய நண்பன் அசோக்.
இவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் அசோக். தம்பி இந்த கேட்லேருந்து வரவங்களாம் கொஞ்சம் கேட்டை சாத்திட்டு வாங்க தம்பி. உள்ளே வரும்போது கேட்டை திறந்துட்டு வந்துடாதீங்க. எத்தனை முறைடா சொல்றேன், சொல்லினே இருக்கிறேன்டா, போக மாட்டேறானுங்கடா. நானும் சொல்லு, அங்கந்தே கத்து கேட்கும் உங்களுக்கு. அப்பு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்கள் டீம் டாஸ் போடணும். ஐந்தாவது ஓவரின் முதல் பந்து. வைட் உதிரி வைட். ஐந்தாவது ஓவரின் முதல் பந்து உதிரி வைட். இந்த கேட்டு கிட்ட இருக்கவங்களாம் கொஞ்சம் அந்த மரத்தை தாண்டி நின்றுங்க, பாலை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேட்ஸ்மேன் டீம் வந்து அப்பீல் பண்றாங்க. நல்ல bowling, நல்ல ஷாட். ஐயோ, 4ங்க, 4 அருமையான பவுண்டரி. 4 ரன்கள். சியாமுத்து சொல்றேன், நான் வந்துட்டு வரேன். இல்ல இல்ல சொல்றேன், இல்ல கட்டிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. நிறைய பேர் கட்டணுமா, மொத்தமா சேர்த்து கும்பலா கட்டறாங்க. ஓகே ஓகே. என்னது என்ன கட்டறாங்க, நான் கட்ட சொல்லுவேன். ஏலே ஆதி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுப்பா. வர சீக்கிரம் உங்களை உள்ள வர சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணுப்பா. ரிஷி கொஞ்சம் சீக்கிரம் வெளில போங்க ரிஷி, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மீண்டும் ஒரு நல்ல ஷாட். விக்கெட் இல்லை, 1 ஓட்டங்கள் மட்டும், 1 ஓட்டங்கள். தம்பி மேட்ச் நடக்குது, உள்ள பைக் ஏத்துன்னு வரீங்க பாத்தீங்களா? ஒரு ஆர்கனைசரா நீங்களே இப்படி பண்ணலாமா சொல்லுங்க? நடந்து வாங்க தம்பி, நல்லது உடம்புக்கு. கதிரேசன் இங்க வந்துடுறீங்களா? அடடா நல்ல பால். மீண்டும் டாட், ஒரு டாட். போல்டுங்க. பேட்ஸ்மேன் ரொம்ப லேசி ஆட்ட மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஃபுல் டாஸ், ஒரு 6-ரை மிஸ் பண்ணிட்டார் ஏழுமலை. அவர் ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. தன் டீமுக்காக உயிரை கொடுத்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஏழுமலை. அவர் இந்த டீம்னு மட்டும் இல்லை, எந்த டீம் போனாலுமே அவர் சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் தான். அருமையான பந்து வீச்சு. அசோக் விக்கெட். அசோக் அருமையான விக்கெட். போல்டு தம்பி. அடுத்த பேட்ஸ்மேன் அருணகிரி அண்ணன். தம்பி பும்ரா விக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த மேட்ச் இருக்கு. விக்கியே ரெடி ஆகுறான்டா இன்னைக்கு. அட நீ தான்டா தூக்க கலக்கமா இருக்கற. ஏய் டாஸ் போட வரசோடா டேய். விஸ்வா தம்பி டாஸ் போட வந்தீங்கன்னா நல்லா இருக்கு தம்பி. நீங்களும் இங்க வந்துருங்க. சக்தி டாஸ் போட வந்துருங்க. சக்தி எத்தனாவது பாத்து? 5வது ஓவரின் கடைசி 2 பந்துகள். அந்த கேட் ஆன இருக்கவங்க பிளேயர் சூர்யா கொஞ்சம் அங்கிருந்து தள்ளி வந்து நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்டை சாத்திட்டு வந்துருங்க. ஆதி நல்ல வேலை செஞ்சீங்க தம்பி. டாட். 5வது ஓவரின் கடைசி பந்து. 5வது ஓவரின் கடைசி பந்து. வைட் உதிரி வைட். மீண்டும் வைடுங்க. வைட்
ரிவ்யூ எடுக்கிறீங்களா? ரிவ்யூ. ஓகே. சச்சு சச்சு நான் அம்பர் வேணாமா? மகேந்திரா போய் பாருங்க. Chick chick book book book. Now, nice. அவர் பேசக்கூடாது அவரே பேசிக்கிறார் போல. ரிவ்யூ வைடு மகேந்திரன் தான் வைடு குத்தாரு. எந்த ஒண்ணுமே தெரியல. மகேந்திரன் மறைச்சு கதிர நிறைய கேட்டலாம். தண்ணி தாரு ஐடியா கொடுக்காத நல்லா விளாண்டு இருக்கிறான். அதுக்கு Wide, wide. On the line, wide, wide. நல்ல டிசிஷன் சச்சு. அதுதான் சொன்னேன். ரிவ்யூ முடிந்து விட்டது. அதேதான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். அதேதான் கேட்டேன். விஎஸ்ஆர் அணியினால் இதற்கப்புறம் ரிவ்யூ கேட்க முடியாது. அதனால அம்பையர்ஸ் கால் கொடுத்துட்டேன். ஆகா அருமையான ஷாட். நல்ல ஷாட் அருணகிரி அண்ணன். 6 6 அருமையான ஷாட். ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 3 விக்கெட் இழப்பிற்கு. அணியின் எண்ணிக்கை 50 ரன்கள். 5 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு. ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 3 விக்கெட் இழப்பிற்கு. 30 பந்துகளுக்கு 35 அடித்தால் வெற்றி. 6 7 8 3 ஓவர்கள் பவர் பிளே எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஓவர் பேட்ஸ்மேன் பவர் பிளே.